இருக்கும். எடுத்து வாசிப்போம். கடந்த நாட்களிலே பார்த்த அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நடவடிக்கைகள். அங்கே ஸ்தேவான் பேசுகின்ற ஒரு மனிதனை கடந்த வாரத்தில் பார்த்தோம். கடந்த ஒரு 4-5 வாரம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? யாரை பார்த்தோம்? எங்கே சொல்றீங்க? சத்தமாக தான் சொல்லுங்க, பயப்பட தேவையில்ல. நீங்கள என்ன பண்றீங்க? ஊழியக்காரங்களா ஆயிட்டீங்க, அதனால தான் என்ன பண்றீங்க? கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் யாரை பார்த்தோம்? யோசேப்பை பார்த்தோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அங்கே அந்த மனிதன் எதற்காக அழைக்கப்பட்டான் என்று உங்களுக்கு காண்பித்து கொடுங்க. ஸ்தேவான் எதற்கு அழைக்கப்பட்டார்? பந்தி விசாரிக்க அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. பந்தி விசாரிக்க அழைக்கப்பட்டவனுக்குள்ளே பரம தரிசனத்தை பார்க்கிறேன். அவர் பேசுகின்ற எல்லா மனுஷனையும் பாருங்களேன், வித்தியாசம் நிறைந்தவர்கள். தன் சொந்த சகோதரர்களால் குழிக்குள்ளே போடப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்றாரு? தூக்கி எடுக்கிறார். தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகின்றார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகின்றவர். எல்லா மனிதனுக்கும் மத்தியிலும் விழப்பட்ட மனிதனை உயர்த்தினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி விழப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடணும். நம்ம தேடாமலே தேவன் உயர்த்துவாருன்னா கண்டிப்பா உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரையே தேட மாட்டான். ஆனா நான் உயர்ந்த ஒரு நாளைக்கு பில் கிளின்டன் போல வந்து நான் வரவே மாட்டேன் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. யோசிப்புக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கூட கர்த்தரும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஒருவேளை உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் இந்த சூழ்நிலை காட்டிலும் இன்னும் தேவன் என்ன பண்ணாரு? உயர்த்தி வைத்து பார்க்கின்ற ஒரு நாளை நீங்களும் பார்ப்பீங்க. அல்லேலூயா. மற்றவர்களும் பார்க்கின்ற காலம் சமீபத்தில் இருக்குது. ரொம்ப நாள் இல்லை. உன்னை ஒருவேளை உதாசீனப்படுத்தி பார்த்து மனுஷனுக்கு மத்தியில தேவன் உன்னை உயர்த்த போகின்றார். எந்த இடத்துல நீ விழுந்தாயோ அதே இடத்துல உன் தலையை உயர பண்ணி தேவன் அநேகருக்கு முன்பாக உன்னை ஆச்சரியமா நடத்துவார். அதற்கு அடையாளம் யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்புடைய தரிசனம்லாம் பாருங்களேன், வித்தியாசமா இருக்கும். 11 அரிக்கட்டுகள் என்ன பண்ணுது? ஒரு அரிக்கட்டை வணங்குது. அவர் தன்னை குறிச்சு காட்டல, தன்னோடு கூட தேவன் இருக்கிறாருப்பா. என் தேவன் என்னோட கூட இருப்பார்கள். எந்த இடத்துல நான் விழுந்து போனேன்னா அதே இடத்துல அதே மனுஷர்கள் மத்தியில தேவன் என்னை உயர்த்துவார் என்பதை காண்பிக்கிறார். நம்ம சொந்த ஜனங்கள் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம், உறவுகள் நம்மை வெறுத்து தள்ளி இருக்கலாம், நம்ம நேசித்தவர்கள் நம்மை நேசிக்காதபடிக்கு மன கசப்பாய் பேசி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அவர்கள் எல்லோருக்கும் மத்தியில உன் தலையை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. அதனால சங்கீதத்துல அழகா சொல்வாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாசினும் மட்டாலே சொல்லி பார்க்கலாம். நான் தலையை கர்த்தர் அபிஷேகத்தினால நிரப்புவார்னு நினைச்சேனா உன்னை அறியாமலே உன் இருதயத்திலிருந்து உன் ஆத்துமாவிலிருந்து அல்லேலூயா என்ற சத்தம் துடிக்கும். அல்லேலூயா. தேவன் அதற்காகத்தான் உன்னையே என்னையும் அழைத்தார். சொல்லு, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவா, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவா. என் ஜனம் பாவத்தில் மாகிறதே, என் ஜனம் பாவத்தில் மாகிறதே, என் துயர் துடிக்கிறதே, இதை யார் என்று கேட்பாரோ, என் துயர் துடிக்கிறதே, இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைத்தேன் தேவன்.
சொல்லும்போது ஏசையா சொல்லிட்டாரு, நான் வரேன். பக்கத்துல நீ சொன்னியா? அதெல்லாம் வாயில வராது. ஏசப்பாக்கு ஊழியம் செய்ய வேணா, அது வாயிலே வராது. சினிமாவுக்கு போலன்னு கூட்டு பாரு. அல்லேலூயா. இல்ல மாலுக்கு போலாம் வரியான்னு கூப்பிட்டு பாரு. அப்படியே மனரம்யமா ஓடியாரு. அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, வந்து ரொம்ப எலும்புகள் முறிக்கப்பட்ட நேரத்திலும் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அந்த ரகசியத்தை அறிஞ்சவங்க. நாங்க எந்த ஊழியம் செஞ்சாலும் அதுல பிரதிபலன் இருக்கணும். மாலுக்கு போன எத்தனை பேருக்கு பிரதிபலன் கிடைச்சது? மாலை சுத்தி முறைச்சி பார்த்துட்டு தான் மிச்சம். அல்லேலூயா. ஒன்னும் உள்ள போய் வாங்கல. நீங்க வாங்க மாட்டீங்கன்னு மாலுக்காரனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவனுக்கும் கூட்டம் சேரணும் இல்லைங்களா? அதனால உங்களை என்ன பண்ணிட்டான், ஃப்ரீயா உள்ள அனுப்பிச்சு விட்டான். நீங்களும் சுத்தி பார்த்துட்டு என்ன பண்ணீங்க, ஃபுட் கோர்ட்ல கூட போயிட்டு நான் சாப்பாடு வாங்கி சாப்பிடல பிரதர். உண்மைதானே? பாத்தீங்களா, என் பிள்ளை கரெக்டா சொல்லிட்டான் பாருங்க. உண்மைதான். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு நான் போறேன் மாலுக்கு தெரியாது. அதாவது பிரதிபலனே இல்லாத காரியத்தை நான் நிறைய செய்வேன். எது கூட ஃப்ரெண்டு கூட பேசினது கூட தெரியாது, என்னடா பேசினது கூட தெரியாது. அல்லேலூயா. அந்த தாயாருக்கு நல்லா தெரியும், நான் மரித்த பரலோகத்தில் இருப்பேன். அதே நல்லா தெரியும், நான் செய்த என்னுடைய வேலைக்கு தக்கதான கூலியை தேவன் கொடுப்பார் என்று நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஏசையா போல ஆண்டவரே என் காரியமாக யாரை அழைப்பேன் என்று ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போது உடனே அடுத்தது நான் சொல்லுவேன், வந்தேரிதோ. அல்லேலூயா. என் காரியமாக யாரை அழைப்பேன், என் காரியமாக யாரை அழைப்பேன், அழைப்பீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைப்பீரே, ஆண்டவர் தேவரீரே, மரித்தேனே ஆயத்தமானே தேவா, ஆண்டவர் தேவையிலே மரித்தேனே ஆயத்தமானே தேவா, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகினதே, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகினதே, ஆயிரம் ஆயிரமே நரகவழி போகின்றாரே, ஆயிரம் ஆயிரமே நரகவழி போகின்றாரே, யாரும் வீட்டும் ஆயிரம் பேர் நரக வழி போறான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எவன் சொத்தா எனக்கு என்ன வச்சு, ஒரு வாலிபன் ஒரு வாகனத்தை ஓட்டி விபத்துல செத்து போறான், எனக்கு கவலை இல்லை. அநேக ஜனங்கள் மண்ணுக்கடியிலே இரையாய் போனார்கள், எனக்கு கவலை இல்லை. எத்தனை பேர் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கை, என்னுடைய வழிகள் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருக்கு நீ கவலைப்படும் நல்லா தெரியும் போல இருக்கு, அதனால உன்னை அழைச்சாரு. அந்த அழைப்பை புரிந்து கொள்வாயானால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி மனரம்யமா ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிச்சிருவேன். மோசே ஏன் தெரியுமா ஸ்தேவான் காண்பித்து கொடுத்தாரு? பார்வோனுக்கு மகனா இருக்கிறவங்களுக்கு 50 டன்னு, நல்லா புரிஞ்சுங்க,
50,000 கிலோ தங்கங்கள் பிரித்து வைக்கப்படும். இன்னைக்கு பிரமிடுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ராஜா செத்து போயிட்டாருன்னா அந்த ராஜா மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பி வருவார்னு சொல்லிட்டு அவருக்காக பொக்கிஷ அறை ஒண்ணு இருக்குமா. இது எல்லா ராஜாவுக்கும் இருக்கும். நீங்க போய் பிரமிடை குடிச்சு படிக்க கூடமானால், ஒருவேளை நான் 10th தான் படிச்சேன், 10th கூட அரைக்குறை தான், பாதியிலே ஓடியான்ட்டேன். நான் நீங்களும் நல்லா படிச்ச பிள்ளைங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளும். ஏன் பிரமிடை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எகிப்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் யூதர்கள் அங்க அடிமையா இருந்த காரியம் தெரியும். விசுவாசத்தின் தகப்பனை கொண்டு தேவன் நடத்தி வந்த வழியும் தெரியும். ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகும் போது நம்ம வாழ்க்கை எப்படி மாற போதுன்னு தெரியும். அதற்கு முன்னோடிகளா இருந்தவர்கள் கர்த்தரை விசுவாசிக்காதபடியினால விழுந்து போனது தெரியும், விசுவாசித்தவர்கள் எழுந்து போனதும் தெரியும். அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், கண்டிப்பா தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஊர்ல இருக்கிற எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சுக்கிறத, அல்லேலூயா, ஊர்ல இருக்கிற எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சு, பாட்டு வர பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு எது தெரியல தெரியுமா, எனக்கு எது தெரிய வேண்டுமோ வேதத்தின் அடிப்படையில் அது எனக்கு என்ன பண்ணல தெரியல. இங்க தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஸ்தேவான் பேசுகிறார். என்ன காரியமா வாசிப்போமா? எடுத்து 7வது அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து, நல்லா புரிஞ்சுங்க, அம்மாவுக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அம்மா எப்படி இருக்கிறாங்க? அம்மா எப்படி இருக்கிறாங்கம்மா? அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அப்பாவா அடிமைத்தனத்துல இருக்கிறாரு. அங்க ஹெல்தி ஃபுட் கிடைக்கல. ஹெல்தி என்ன கிடைக்கல? ஃபுட் கிடைக்கல. ஆனா ஒரு காரியம், வேதனையும் துக்கமும் இருந்த அந்த இடத்தின் மத்தியிலே மோசே இருக்கிறார். நம்ம பிறக்கும் போது அப்பா என்ன பண்றாரு, எப்படியாவது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும், என்ன காட்டில என் பிள்ளை எப்படி இருக்கணும், கலரா இருக்கணும்ட்டு அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பாரு பாருங்க. இப்ப இருக்கிற வாலி பசங்களுக்கு கூட தெரிஞ்ச அம்மாவுக்கு என்ன வாங்கி தரணும், குங்குமப்பூ. அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் கலர் கொடுக்கலன்னு வச்சுக்கீங்க, அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம அழகுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நீங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க, உலகத்திலே நாங்க தான் நம்ம அழகுன்னு நினைச்சிருக்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுறபடினால இந்த வயசுல கொஞ்சம் மற்றவங்களுக்கு அழகா பக்கத்துல சொல்லுங்க தெரியுறீங்க. ஆனா உண்மையா நீங்க அழகு இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அழகா எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி அழகா தெரியுறீங்க மத்தவங்க கண்ணுக்கு? சத்தமா அவர் இருக்கிறதுனால சொல்லுங்க சிஸ்டர், எப்படி அழகா தெரியுறீங்க? ஒரு ரகசியம் சொல்லி விட்டுட்டா, உங்களுக்கு தெரியல போல இருக்கு நீங்க எப்படி அழகா தெரியுறீங்கன்ட்டு. சௌந்தரியம் உள்ள ஒருவர் தன் அழகை இழந்து போனார், இன்று நீ அழகா இருக்கிறாய். அல்லேலூயா. அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அந்த கேளுற்றார் எந்தனை மீட்க. அல்லேலூயா. அவர் அழகை இழந்தபடியினால இன்னைக்கு நான் எப்படி தெரியுறேன் சொல்லிக்க வேண்டியதுதான். பக்கத்துல தேவி சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு நீங்களே எல்லார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டியதுதான். கிளியோபாட்ரா ரொம்ப அழகு, அழகுனால நிறைய ராஜாவை கொண்டுட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இந்த சரீர அழகு எவ்வளவு நாளைக்கு தெரியுமா? மிஞ்சி போனா ஒரு 30 வயசு வரைக்கும் அழகு அழகுன்னுவன். கல்யாணம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு அழகு. அழகு ஆஃப் ஆயிடும். குழந்தை பிறந்தவனையா அதுக்கப்புறம் நீங்க என்னென்னமோ பண்ணுவ, வராது. நல்லா புரிஞ்சுக்க, இன்னைக்கு உன்னை தேவன் எதற்கு தருமா, நீ அடுத்தவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக உன்னை அழகா நிக்க வைத்திருக்கிறார். ஏன்னா நீ உன்னுடைய அழகு பறிப்போய் விடக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய அழகை இழந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு இழப்பதற்கு எனக்கு என் சுகத்தை இழக்க மாட்டேன், சந்தோஷத்தை இழக்க மாட்டேன், நேரத்தை இழக்க மாட்டேன், என் நண்பர்களை இழக்க மாட்டேன், உறவுகளை இழக்க மாட்டேன், எதுவுமே இழக்க மாட்டேன்னு சொல்ற நம்ம மத்தியில தன்னை இழந்து விட்டு ஒன்றும் இல்லாமல் நிர்வாணியாய் நிற்கின்ற இயேசுவானவர் இருக்கிறார். எல்லாத்தையும் இழந்துட்டாங்க.
உனக்காக பரலோகத்தை இழந்தார், உனக்காக அவர் அங்கே இருந்த சுகத்தை இழந்தார், தூதர்களை இழந்தார், சர்வ காரியத்தையும் இழந்துவிட்டு தனிமரமாய் தனி மனிதனாய் பூமிக்கு கடந்து வந்து உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கத்தக்கதாக இறுதி வேளையிலும் பிதாவை பார்த்து இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னிங்க என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவர் இருக்கின்றபடியினால் தான் இன்னைக்கு மக்களை பார்வைக்கு அழகா தெரியல. அது எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் சுகமா இருக்கேன்னா கூட இல்லைன்னா அவரை போல நாம் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கோம். அந்த வேதனை உன்னாலே என்னாலே தாங்க முடியாது அவருக்கு நல்லா தெரியும். பார்க்கிறாங்க 16,000 பேர்களிலே சிறந்தவர். அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பழைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களை சிறந்தவரை. எதற்காக தூங்கினா? உன்னையை என்னையும் மீட்டெடுக்க. இன்னைக்கு அதெல்லாம் மறந்தாச்சு வருது. நான் இப்போ சொல்லுதல என்னதுமா? சுய பலத்துல. எதுல? சுய பலத்துல பிரதர். மோசே கிட்ட இருந்த ஒரு தண்ணியை கொஞ்சம் காண்பித்து கொடு. ரெங்காவணி பேசி முடிச்சுட்டீங்களா? நடுவுல பேசுறது அந்த கேள்வி கதை பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு வெளியே வச்சு போடுங்க. நீங்களும் கேட்க மாட்டீங்க, கேட்கிறவங்களையா? அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அமைதியா இருப்போம், கொஞ்சம் கவனிப்போம். எதற்கு இங்க அமர்த்தி தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அக்காலத்திலே மோசே பிறந்த போது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது தேவன் கிருபை பாராட்டினார். அதனால அவன் வாழ்க்கை மாறிச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு தேவன் கிருபை பாராட்டினதுபடியினால்தான் நம்ம வாழ்க்கை மாறிச்சு. இல்லைன்னா மாறி இருக்கவே மாறாது. அங்க வேதம் சொல்கிறது, தொடர்ந்து வாசிக்கப்பா. அவர் வெளியே போட்டுவிடப்பட்ட போது அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தார். இப்ப எல்லாம் டேலண்ட் இருக்குது மோசேக்கு. என வேதம் சொல்லுது, மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு அவனை போல பேச்சில பேசக்கூடியவர் ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. அவரை போல பேச்சாளர் ஒருத்தரும் கிடையாது. அப்படி பிரசங்கம் பண்ணுவாரு. அவர் பேசுறதை கேட்டா எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷம் பொங்கிடும். சிலர்லாம் இங்க பேசினா அப்படியே நம்மளுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா மணிக்கணக்கெல்லாம் பேசுறான் பிரதர். நைட்டெல்லாம் உட்காந்து பேசுறான். பக்கத்துல கைகளுக்கு பைத்தியமா இருப்பான். அல்லேலூயா. பைத்தியம் தான் தனியா பேசிட்டு இருக்கும். பாத்துக்கிறீங்களா? நம்ம ஆளுக்கு தனியா தான் உட்காந்து பேசுறான். யாருன்னா கூட வந்தா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நிறைய நேரத்துல எது தெரியல, உனக்கு வேதம் தெரியல, சத்தியம் தெரியல, உன் வாழ்க்கை தெரியல, உன்னை உண்டாக்கின கர்த்தர் தெரியல, அவர் உன் மேல வச்ச அன்பு தெரியல, அவர் நடத்த போற வழி தெரியல, இன்னைக்கு உன்னை உயிரோடு கூட காப்பாத்துறது தெரியல. தாயின் கர்ப்பத்துல உன்னை நினைச்சிருந்தான்னா அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஒருத்தர் சீமானா பிறந்து சீமானா வளர்ந்து பிள்ளைகள்லாம் இருந்து அவனுக்கு ஒரு வேளை கடைசி அடக்க ஆராதனை பண்ணுவதற்கு இடுகாடு இல்லாமல் இருப்பதை காட்டிலும் அவன் உருவழிந்த பிண்டமாய் போவதே வாசி. எல்லாம் இருக்குது பிரதர், எனக்கு கடைசியில் அது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒருவேளை தாயின் கர்ப்பத்தில் இருக்கலாம். நம்மள ஒருவேளை தேவன் சகல காரியத்தையும் அவர் செய்ய போறாரு. நீங்க தேவனுக்கு ஏத்தவனமா நடக்கிறது இல்ல, தேவனுக்கு பிரியமா செயல்படுறதும் இல்லை. ஆனா கர்த்தர் உனக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இங்க சகல சம்பத்துக்களும் சகல காரியங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்ட அவன் நடந்த காரியம் பாருங்க. 25வது வசனத்திலிருந்து வாசிப்போமா?
தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இப்போ முதல்ல யார் நின்ட்டாங்க? மோசே வந்துட்டாரு. பின்னாடி யார வச்சாரு? நிறைய பேர் இதான் பண்றீங்க. அல்லேலூயா. நான் என் பலத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிடும் பிரதர். என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். என் டேலண்ட் எப்படிதுமா ஆராதனை போனேன்னா பாதியே ஈத்துட்டு போடும். ஜபம் பண்ண சொன்னா கை கால்லாம் உதிரும். இங்க வந்துதான் இல்லாதெல்லாம் சொல்லுவோம். எவன் தன்னுடைய டேலண்ட பலிபீடத்துல காட்டுறானோ அவன் டேலண்ட் எல்லாம் இங்க ஒண்ணும் இல்லாம போயிடும். நல்லா தெரியும். ஏன்னா நான் பாத்துக்கிறேன். நிறைய பேர் இவருடைய டேலண்ட் என்ன பண்ணிடுறீங்க பார்த்திருக்கிறேன். டேலண்ட காட்டாதீங்க. இங்க கிருபை கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. என்னை அழைத்து வந்தது உம்முடைய கிருபையே. என்னை நடத்துகின்றது உம்முடைய கிருபையே. பாடத் தெரியாத என்னையும் பாடச் செய்தது உம்முடைய கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நாட்டின் பக்கத்தில் மூலம் தேவ கிருபையே, எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் தேவ கிருபையே. அல்லேலூயா. காலையில ரிட்டர்ன் வரது கூட அவர் கிருபையை தான் முடியும். அல்லேலூயா. ஆனா நல்லா தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க நிலைக்கால ரத்தம் என்னன்னா தூதம் உள்ள வந்துருமா. அவனுக்கு குழந்தைன்னு பார்க்க தெரியாது, பெரியவங்கன்னு பார்க்க தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், சங்காரம் சங்காரம் சங்காரம். அல்லேலூயா. அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. கிருபை இருக்கிறதுனால, கிருபையின் ரத்தங்கள் உண்மையில என் மேல இருக்கிறதுனால சங்காரம் இது வரைக்கும் தொடாம இருக்கான். அங்க மோசைக்கு நல்லா தெரியும் என் டேலண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது என்பதை மோசே அங்க அறிந்து கொண்டார். ஏன்னா நடந்த காரியத்தை பாருங்க. தன்னுடைய கையினாலே தேவன் இவர்களை ரட்சிப்பார் என்று தருவார் என்று நல்லா புரிஞ்சுங்க. எல்லா டேலண்ட பாக்கட்டையா. Everybody watching my talent. Hallelujah. அப்படின்னு மோசே நினைச்சாரு. யாருக்கு முன்னாடி டேலண்ட காட்டணும்னு நினைச்சாரோ ஆண்டவர் அவங்கள வச்சு பாடம் கத்து கொடுத்தாரு. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. அங்க நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். 28ல இருந்து வாசிங்கம்மா. நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாய் என்று என்றான். யார் கேட்டது? ஒரு எபிரேய மோசே கிட்ட கேட்க. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இப்படி கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறாங்க. என்னட்டு வாசிங்க. அடுத்தது, இந்த வார்த்தை நிமித்தம் ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதிச்சு. ஆனா உண்மையா நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? மோசே எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எடுத்து வாசிப்போமே. யாத்ராகமத்துக்கு எழுதுன இருக்கும் 2வது அதிகாரம். மோசே என்ன எழுதுறாருன்னு பார்ப்போம். 15வது வசனத்தை வாசிங்க. பார்வோன் இந்த காரியத்தை, ஹல்லேலூயா, பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசே கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்து நின்று தப்பி ஓடி, ஒழுங்காசிமா, தப்பி ஓடி மீதியான் தேசத்திலே போய் தங்கி ஒரு துறவண்டியில. நல்லா புரிஞ்சுங்க. அப்போஸ்தலர் நடவடி சொல்லுது. எபிரேய சொன்னதுனாலே ஓடல, பார்வோனுக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா கொஞ்சம் சவுண்ட் கம்மிக்க தம்பி. நல்லா புரிஞ்சுங்க. ஆதியாகமம் தொடங்கி ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, என்னாகமோ 5 புத்தகத்தை மோசே தான் எழுதினாரு. அதனால மோசே நடந்த சம்பவத்தை என்ன பண்ணாரு? நானே எழுதுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில கொஞ்சம் குறைய வெட்டிட்டாங்க. ஆனா மோசே அப்படி கிடையாது. நடந்த உண்மையை சொல்றப்பா. நான் இவனுக்கு பயந்து ஓடுனா பயந்து ஓடினேன்.
நம்பால் சொல்லுவான், அங்க நீ கேட்குறிய நம்மளை பார்த்தோன்னே, நம்ம வீரத்தை பார்த்தோன்னே அவன் பயந்து ஓட்டா, இவெல்லாம் அடி வாங்கி வந்திருப்பாரு. ஆனா சொல்ல மாட்டான். கர்த்தர் அஞ்சும் சொல்லுவான், அடி வாங்கினே வாங்கினேன் சார். எங்க வாங்கின? எங்களுக்கு வளாவிலே குத்துனானே சார். உண்மை இல்ல சொல்லுவான். உண்மை இல்லாதவனா திரும்ப சொல்லுவான். நம்ம போய் நின்னோம், அப்படியே பயந்துட்டாங்க. அடே ரோஹியா, அடி விட வழி இருப்பாரு, வளாவிலே குத்திருப்பாங்க. உட்கார வச்சு பக்கத்துல கை விட்டு சொல்லு, உன் கதையெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காத, எல்லாம் தெரியும். ஏன்னா பாக்குறவர் அவரு, நம்ம யாரும் பார்க்கல, யாருமே பார்க்கல என்ன அப்படி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். மோசே ஒரு உண்மை உள்ளவன், அதனால்தான் ஆண்டவருக்கு மோசே ரொம்ப பிடிக்கும். அவன் அப்ப எப்படி இருந்தா தெரியாது, வாக்குல வளவனா பெருமையை பேசினா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றத்தக்கதாகத்தான் தேவன் என்ன பண்றாரு, அவரை ஒரு காரியத்தை அங்க எபிரேயன் கேட்கறதுல இது பார்வோனுக்கு தெரிஞ்சிச்சு. இனி பார்வோனை நான் என்ன பண்ண மாட்டான், உயிரோடு கூட. ஏன்னா 15வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசே கொலை செய்ய தேடினா. மோசே என்ன பண்ணிட்டான், பார்வோன் இடத்திலிருந்து தப்பி ஓடி, நல்ல புரிஞ்சு, இதனால தான் ஓடி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. மீதியான் தேசத்துல போறாரு. பார்வோனுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? சரி, மோசேக்கு எத்தனை வயசு ஓட சொல்லிய? 40 வயசு. இப்ப போறாரு. நடக்கிற சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து வாசிப்போமா? வாசிக்குமா. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 பொண்ணுங்க. அவர் போய் நின்ன இடம் எந்த இடம் தான்? நம்மால் எங்க போய் நின்னாலும் ஹல்லேலூயா, எங்க போய் தான் நிக்கிறாரு மோசே அபிஷேகம் வருதா? எங்க போய் நின்னாலும் 7 பொண்ணு இடத்துல தான் நிற்பேன். I'm not looking for one girl. I'm every time looking for 7 girls. Hallelujah. அதனால்தான் உன்னை எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. Hallelujah. என்ன பாய் இவரு? சொல்ல மாட்டேன்றீங்களே. பிளே பாய். என்ன பாய் இவரு? ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுங்குவாரு, பிளேவே இருக்காது. நீ பாயா? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கை நீங்க நினைச்சிடாதீங்க இப்படின்ட்டு. அவன் ராஜஸ்தானத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தான். அவங்க அன்னைக்கே பார்வன் என்ன பண்ணிட்டான், 50 டன் தங்கத்தை எடுத்து மோசே கிட்ட காட்டி, இதெல்லாம் உனக்கு வச்சிருக்கிறடா என்று சொன்னவன். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, அவன் வாழ்க்கை அப்படியே சுகமா இருந்தல்ல. ஒரு நாள் கர்த்தர் புடமிட்டார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல பிரதர், 40 வருஷம். 40 வயசுல ஓடிறாரு. பார்வன் என்ன 40 வயசுல என்ன பண்ணிருக்கணும்? என்னமா பண்ணி வச்சிருக்கணும்? அவனுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. உலகத்துல உன்னை குறிச்சு நான் கவலைப்படாது. உனக்கு எத்தனை வயசானாலும் சரி, நீ இப்படியே இருந்து 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 போய் சேருன்னு சொல்லுமே தவிர உன் அடுத்த ஜெனரேஷனே யோசிக்காது. ஆனா தேவன் எப்படியே பண்றாரு தெரியுமா? எங்க கூப்பிட்டுட்டாரு? எங்க கூப்பிட்டுட்டாரு? இப்பதான் படிச்சோம், அதுக்குள்ள மறந்துட்டோம். எங்க நல்ல ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் மோசே எங்க வந்தாரு? யார் வீட்டுக்கு வந்தாரு? வாசிங்கம்மா, 16 வாசிங்க. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து யாருக்கு துணை நின்னாரு? துணையா நிக்கிற பிரதர். வயசான பாட்டிக்கு போய் துணையா நிக்க மாட்டாரு இவரு. ஹல்லேலூயா. துணையா நின்னாலும் யாருக்கு தான் போய் நிப்பாரு? என்ன பிரதர் தெரியும்? ஹல்லேலூயா. வாங்கும் போது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்தியாவில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க, தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியாதா?
அதிகமா பொண்டாட்டி கையால அடி வாங்குற கண்ட்ரில 3வது இடத்துல இந்தியா இருக்குது. யார் கையால? மனைவி கையால அடி வாங்குற புருஷர்களே. நீங்க பெருமையா சொல்லலாம், உள்ள சத்தம் கெட்டது உண்மைதான். ஆனா மோச என்ன சொல்றோம்? ஆமா ஆமா, மீதியன் தேசத்துல ஆசாரியுடைய குமாரத்திக்கிறாள யாரு? அவங்க சும்மா வீட்டுல கூட அடிப்பாங்க. மோசை கேட்ட சொல்ற பாரு, பொண்டாட்டி கையால் அடி வாங்குவேன். ஆனா நம்ம சொல்ல மாட்டான். என்ன கேக்குற, உள்ள போனோன்னு வச்சு வாங்க நம்பாரு. ஆனா உள்ள அடி வாங்கதான் யாருதான்? அவர் தான் வாங்கியிருப்பாரு. நம்ம உண்மையே சொல்ல மாட்டான். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவர் மனைவி பேர் என்னன்னு தெரியுங்களா? இல்ல சிப்போரால். மோசேயுடைய மனைவி பேர் என்னது? சிப்போரால் பூவால்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். யாரு? ஆனா அந்த மருத்துவ வச்சு கேட்டீங்கள, அது ஆயா ஆயிடுச்சு. அப்பதான் அவர் பிறந்துக்கிறாரு. அந்த சிப்போராலும் பூவாலும் சொல்லிட்டு அவர் பிறந்திருப்பாரு. இப்போ அதே மாதிரி ஒருவேளை அவர் சின்னதுல பார்த்த அவர் நினைச்சிருப்பாரு, இந்த ஆயமா மாதிரியே எனக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கணும். அவர் நினைச்சாரோ என்னன்னு தெரியல. அதே சிப்போரால கொண்டு வந்து என்ன பண்றாரு தேவன்? நல்லா புரிஞ்சுங்க, நல்ல நினைவுகளோடு கூட இருங்க. தேவன் உங்களுக்கு சகல காரியத்தையும் செய்வாரு. இன்னைக்கே ஒரு தேர்வு matrimony.com ஆரம்பிச்சிட்டாரு. போயிட்டு இப்பயே என்ன தேடுறாரு? இது பொண்ணு தேடுது, அது பையன் தேடுது. நம்ம ஒரே தேடுதல் மட்டும் தான். 13 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணோம்? கத்த தேடுவாரு. அது வரைக்கும் கையை காலெல்லாம் அடிக்க நீ என்ன பண்ணு? வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செய், இல்லை தர்மடி வாங்கணும். ஒருவேளை இந்த வாலிப பசங்க அனுப்பிச்சிருங்க, நான் தப்பிச்சு போட்டு நாங்க வாங்குவேன். ஆசீர்வதிக்கிறோம் நான். அல்லேலூயா. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடம் வந்தபோது அவன் நீங்கள் என்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தின் ஒருவன் மேய்ப்பனின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். நல்லா புரிஞ்சுங்க, அவர் அழைத்துக் கொண்டு வாங்கினாரு. ஆனா நடுவுல அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது என்னன்ட்டு, மோசே அந்த மனிதனிடத்தில் தங்குவதற்கு சம்மதித்தான். இப்ப சம்மதமே இல்லாம நடுவுல இருந்த காரியத்தை காணும். ஒண்ணு மோசே வந்திருக்கணும், அவன் இடத்துல பேசி இருக்கணும், அவன் கேட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மோசே என்ன பண்ணிருக்கணும்? சொல்லி இப்படிதானே இருந்திருக்கணும். ஆனா அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்கம்மா, வாசிச்சு இதை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? இப்போ இதுல இருந்து வாசிப்போம். போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றால் அங்க என்ன பட்டாங்க? ஒரு டாட் வச்சிட்டாங்க. மோசே அந்த மனிதனிடத்திலே தங்கி இருக்க சம்மதித்தான். இது ரெண்டு கரெக்டான சம்மதமான வார்த்தைகளா? இல்ல. அப்ப நம்ம வேதத்துல கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப கடந்து வந்தா சரி, இந்த காரியத்தை தாண்டி வந்துடும். நான் சில விஷயத்தை பேசுறதுக்கோசம் இதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தோம். பார்த்துங்க, வேதத்துல சில இடத்துல சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வாசிங்கம்மா தொடர்ந்து. மோசே அந்த மனிதனிடத்துல தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தை என்ன பண்ணிப்பான்? மோசேக்கு கொடுத்தான். நல்லா புரிஞ்சுங்க, அங்க பழக்க வழக்குகள் வந்திருக்கணும், பேச்சுவார்த்தைகள். இவர் நம்பிக்கைக்குரியவராக மாறி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுவான்? ஏன்னா பொண்ணு கொடுக்கணும், சும்மாவே என்ன பண்ண மாட்டான். இப்ப நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க? எப்போ இதுக்கு ஆக போகுது, எப்போ நம்ம வாழ்க்கை அது இல்ல. எந்த பேரண்ட்ஸுமே சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க, நல்லவனா கெட்டவனா. ஏன்னா நம்ம
நம்ம மங்கைகள் எல்லாம் போய் விழுத்துல எங்கதான் ஏதோ ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தப்பி தவறு என்ன பண்றாங்க, நல்லா மெச்சூர்டா தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுறாங்க. நிறைய பேருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஸ்ட்ரைட்டா போய் காவால வந்துருக்குங்க. அதுங்களை தூக்கி எடுத்து கழுவி என்ன பண்ணோம், அல்லேலூயா, நல்ல இடத்துல கொடுக்குற வரைக்கும் அந்த நல்ல தாய் தகப்பனுக்கு போராட்டம். அல்லேலூயா. இங்கே அவர் பழக்க வழக்கெல்லாம் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்கோம், மீதியான தேசத்து ஆசாரியம் அவருக்கு பொண்ணை கொடுத்துருக்கணும். அந்த பொண்ணு பேர் தான் சிப்போரா. அல்லேலூயா. அவன் ஒரு குமாரத்தி மோசே அந்த மனிதனிடத்திலே தங்கி இருக்கலே சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவளுக்கு ஒரு குமாரனை பெற்று நான் அந்நிய தேசத்திலே, அப்ப அவருக்கு நல்லா தெரியும் நான் இருக்கிற தேசம் என்ன தேசம், அந்நிய தேசம். இது என்ன தேசம், அந்நிய தேசம். நல்லா புரிஞ்சுங்க, இது உங்க சொந்த ஊர்ல. இங்கதான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணும். நீ எதை வாங்கினாலும் சரி, இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, அது வந்து அதுவே வாழ்க்கைய வச்சுக்காரு. சிலர்லாம் வாங்கறதுக்காகவே வாழ்க்கை வாழறான், 3 நேரம் போராடுறான், தொடர்ந்து இந்த வேலை கட்சம், அந்த வேலை, அந்த வேலை, அந்த வேலை, அந்த வேலை, அப்படியே போய் 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 வாழ்க்கை எண்டுக்க போயிருந்தா வாங்கி வச்சதை எதையுமே அவன் என்ன பண்ணதில்ல. நீ வாழு, உனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளு, ஆனா அந்த காரியம் நிறைவா இருக்கத்தக்கதாக செயல்படு. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு என்ன பண்ணாத. நீங்கெல்லாம் ஒரு 5 சவர நகை போடலாம்னு ஆசைப்படலாம், 50 சவர நகை போடலாம்னு எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க? எத்தனை பேரும் ஆசைப்படுவீங்க? உங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு 5 சவரம் போட்டுமானா பரவாயில்ல. இப்பயே செயின் ஸ்நாக்சிங் அங்கங்க நடக்குது. அவன் சும்மாலாம் கூட்டு போக மாட்டேன்றான், ரோட்ல தரமே ஈத்துன்னு போறான் அம்மா. அது சைனை பிடிச்சி விட மாட்டேங்குது. சைனை இருந்து அங்க மெயினே போகுது, அதை விட்டு சைனை கத்தினுக்குது. இப்போ நம்ம தரத்துக்கு ஏத்த ஒண்ணுமா ஆசைப்படுவோம், அந்த ஆசைகளை தேவன் பூர்த்தி ஆக்குவார். அல்லேலூயா. தரத்துக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்பட்டு தேவனை விட்டே வாழக்கூடாது. இப்ப ஏன்டா சபைக்கு வரணும்னு கேட்டா, உங்களுக்கு என்ன தெரியும், இவ்வளவு காரியத்துக்கு நான் என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டுனா ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவேன். நீ ஆண்டவர் விட்டு தூரம் போனா தரித்திரம் பார்த்துட்டே இருப்பான். நீ எப்ப வெளியே வருவன்ற காத்துக்கிட்டே இருப்பான். கரெக்டா உன்னை பிடிப்பான். தரித்திரம் உன்னை பிடிச்சான்னு வச்சுக்க, நீ சேர்த்து வச்சிருக்கிற சம்பத்து எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இப்போ என் ஓட்டம், என் பிரயாசம், என் வாழ்க்கை எல்லாம் போச்சு. நிறைய பேர் இதான் பண்றோம். அளவுக்கு ஏத்தவனமா ஆசைப்படுத்துற, அளவுக்கு மீறி ஆண்டவரை தேடக்கூடாத அளவுக்கு ஆசைப்படுறீங்க. உங்க ஆசை நிராசையாய் மாறாதபடிக்கு தேவன் எச்சரிக்கிறார். போதுன்ற மனமே பொன் செய்ய மறந்து. அவன் 50 டன்னு கொடுத்தாலும் அவன் சொல்லுவான், இதெல்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு சொந்தமானவர் அவர் ஒருவர் மாத்திரமே. உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இப்ப நம்ம வீட்டுக்கு சண்டே எதுவும் காலையில ஒரு சொந்தக்காரர் விட்டாரு. இப்போ ஒண்ணு என்ன சொல்லுவோம், யார கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிருவோம். அதே சொந்தக்காரர் நம்ம சர்ச்சுக்கு போற நேரத்துல சொந்தக்காரர் எதிர்க்க வந்துட்டாரு. அப்போதான் நம்ம சொந்தக்காரங்களாம் ஒரு பழக்கம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் நோட்டீஸ் எடுத்துன்னு வருவாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், ஐயோ நாளைக்கு பிரியாணிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சும்மா பிராக்டிக்கலா யோசிக்கோமா, இதுதான் பண்ணுவோம். ஏசப்பா மறந்துடுவோம், அவங்களுக்கு இடம் கொடுத்து உக்காந்து என்ன பண்ணுவோம். அவன் பேசவே வந்திருக்க மாட்டான், அவன் குதிரை அடுத்ததுல நோட்டீஸ் வைக்கணும். நம்ம வாண்டடா உட்கார வச்சு என்ன பண்ணுவோம், மண்டக்காய் குழம்பு வச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, வழவழா
அப்படின்னு பேசினோம். நீ தேவனுக்குரியவனானால் என் சொந்த யாருதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடணும். அல்லேலூயா. நீங்க என்னன்னு சொல்லிடணும், பா சண்டே எனக்கு தேவனுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நான் சபைக்கு போகணும். போற நேரத்தில் நீ காலையில வந்து உட்காந்து நைய நையன கூடாது, வந்தீங்களா குத்தீங்களா கிளம்பினே இருங்க, அங்க நிக்கவே கூடாது. நீ வாங்க வாங்க அப்படின்ட்டு அவரை கூட்டு உள்ள உட்கார வச்சா இப்ப தேவனுக்கு உனக்கும் என்ன உறவு சொல்லுங்கப்பா? தேவனை எந்த இடத்துல வச்சிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த பழக்க முடியவில்லை. எனக்கு தேவன் தான் முக்கியமானால் எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. என் வாழ்க்கையில் நடந்த 2 விஷயம். ஒண்ணு, என் தங்கச்சி கல்யாணம் போவே இல்லை. அல்லேலூயா. சண்டையில் நடந்தது போல கூட பிறந்தவன். ஆமா, நான் அதை காட்டிலும் என் கூட இருப்பவருக்கு நான் கனத்தை கொடுக்க வேண்டும். அவங்க டிராவலிங் முடிஞ்சு திரும்பிடுவாங்க, தப்பு சொல்ல, யாரையும் தப்புன்னு சொல்லவே இல்லை. நான் அவங்க போயிடுவாங்க. ஆனா என்னோடு கூட இருக்க போகின்றவர் யாரோ, என்னை நடத்துகின்றவர் யாரோ, தாயின் கர்ப்பத்திலே என்னை வேலை அடைத்தவர் யாரோ, நான் கரைந்து விடாதபடிக்கு என்னை காப்பாற்றினவர் யாரோ. அதனால்தான் சங்கீதக்காரன் அழகா சொன்னான், என் கதவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே, அவை எங்கள் ஒன்றாகியும் உருவேற்படுவதற்கு முன்பாகவே அவர் உருவேற்படும் நாட்களை நீ அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் சங்கீதம் 139:16 அழகாக சொல்லுவார் அவர், என் கருவியே பார்த்துட்டீங்களா ஆண்டவரே, கருவிலே உருவான நான் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியல, என்னை பலவாய் சொல்லுங்க. தாயின் கருவிலே உருவான நான் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. அல்லேலூயா. என்னை காத்தவர் அவர் என்று சொல்லுவேன். அவரை தவிர யாருக்கும் முதலாளி கிடையாது. யாரா உணர்வு இந்த சர்ச்சில் முத ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பாட்டி சண்டே போச்சு. சண்டே இறந்துச்சு. சண்டே இப்போ நான் என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப எங்க அப்பா சொந்தத்துல அந்த பாட்டி தான் கடைசி. இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்களை. நான் முத கல்யாணம் ஆகும்போது எனக்கு அடைக்கலம் கொடுத்து தஞ்சம் கொடுத்தவர்கள் அவர் தான். அவங்க போனோடனே அந்த பாட்டி ரொம்ப நல்லா பார்த்துச்சு. வேற விஷயம், முள்ளு பொறுக்க காமிச்சிச்சு, கல் பொறுக்க அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா நல்லா பார்த்துச்சு. நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இப்ப அந்த பாட்டி செத்து போச்சு. நான் என்ன பண்ணிருக்கணும், முதலா நம்மளும் தானே முதலா நின்று நான் சண்டே சர்வீஸ். இப்போ இந்த அன்பு என்ன பண்ணும், ஆண்டவர் மேலதான். ஏன்னா என்னை இன்னைக்கு உயிரோடு கூட வைத்து இருக்கிறார். என்னை சுமந்து வந்தார், என்னை காத்து வந்தார், என்னை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மையை நான் மறக்க கூடாதுன்னா முதல்ல என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன். இதை முடிச்சுட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் பாட்டி சாவை வாங்கணும். அதுக்கப்புறம் அடக்க ஆராதனை எல்லாம் நடந்தது. எங்க அப்பாவை எந்த இடத்துல போச்சுனோ அதே இடத்துல என்ன பண்ணோம். அதுக்கு அப்பா பாட்டி சொல்லிச்சு முன்னாடியேப்பா, என்னை இங்க வந்த வாசல எங்கேயும் புதைக்காதப்பா, எங்க ஊரே வேணாம்ப்பா, இருக்கு என்ன அங்கேயே எங்க அண்ணன் பக்கத்துல போச்சுடாது. அண்ணன் மேல ரொம்ப பாசம்.
தன்னுடைய 13வது வயசுலே கணவனை இருந்துச்சு. அப்பெல்லாம் பாலியல் திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. அந்த நாட்கள் முதல் கொண்டு அது ஒரு அரவணைப்பிலே வந்துச்சு. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, கிட்டத்தட்ட 75 வயது வரைக்கும் இங்க வர சொன்ன பாட்டிக்கு 5 வயசுல அம்மா சின்ன வயசுல என்ன பண்ணாங்கன்னா அந்த வெத்தலை காம்பை கிள்ளி வாயில வச்சிட்டாங்களாம். அதுல இருந்து அந்த பழக்கம் 75 வயசு வரைக்கும் அந்த பாட்டிக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்? வெத்தலை பார்க்க போற பழக்கம். நல்லா புரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு கேட்ட உடனே அந்த 70 வருஷம் நண்பனை பாட்டி விட்டுடுச்சு. எத்தனை வருஷம்? 70 வருஷமா வெத்தலை பாக்கோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறது. நான் ஊருக்கு ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம் முன்னாடி ரட்சிக்கப்படாத முன்னாடி பாட்டியை பார்க்க போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அவரு ஒரு கவலை வெத்தலை வாங்கிக்கணும், ஆயாவுக்கு பார்க்க வாங்கிக்கணும், சுனாம தான் போவேன். ஆனா என்னைக்கு நான் ரட்சிக்கப்படணும் அந்த காரியத்தை மறுத்து விட்டேன். இங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க வெத்தலை பார்க்க போறியா? 70 வருஷம் தன்னோடு கூட உறவாடின ஒரு நண்பனை இயேசுவுக்காக அந்த பாட்டி வேணான்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. ஹல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல பிரதர், 70 வருடங்கள். 5 வயசுல இருந்து பாட்டி வெத்தலை பார்க்க போறது. அவருக்காக எதையும் இழப்பேன் என்று அந்த பாட்டி ஆயத்தப்பட்ட போது ஆண்டவர் அந்த பாட்டிக்கு முதல்ல நம்ம சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்தது அவங்க தான். யோசிக்கிற ஆண்டவரை எப்படி ஆண்டவர முடியும்? 70 வருஷம் கூட இருந்தவங்களை எப்படி விட்டுச்சு? அது பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம சின்ன காரியத்துக்காக தேவனுக்காக எதையும் விட மாட்டேன்றமே. தேவன் எவ்வளவுனாலும் பரவாயில்ல, இது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். கர்த்தரை தேடத்துக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்றமே. பாட்டி விட்டாங்க. நீ உண்மையா சொல்ற, நாளைக்கு நான் பரலோகம் போக கூடுமானால் அந்த பாட்டு எங்க இருக்கும்? எந்த குணாதிசயம் தெரியுமா? அது 70 வருடங்கள் அவரோடு கூட உறவாடி வந்த அந்த காரியத்தை இயேசு வானவருக்காக விட்டதல்லையா? அந்த ஒரே ஒரு சாட்சி நிமித்தமாய் தேவன் அந்த பாட்டியை பரலோகம் வச்சிருப்பாரு. அந்த பாட்டியை ஞானஸ்தானம் எடுக்கலாம் கர்த்தருடைய கற்பனை. அது கடைபிடிச்சது. 75 வயசுல தான் ஞானஸ்தானம் எடுக்குது. சின்ன குழந்தையா மறுபடியும் பிறகுது, இயேசுக்குள்ள வளருது. அது முடிவு எப்படி ஒன்னாலும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு சம்பவத்துல இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு இன்னைக்கு யோசிக்கணும். எதை விடணுமோ அதை இயேசுவுக்காக விடு. 50 டன்னு தங்கத்தை கொடுத்தாரு மோசே, விட்டா வேணாம்பா, இயேசுவுக்காக எதையும் நான் விடுவேன். மீதியான தேசத்துல வந்தான், ஓடுறான், உழைக்கிறான். 40 வருஷ காலங்கள் ஓடி போச்சு. 80 வயசு மோசேக்கு ஆயிடுச்சு. நடக்கிற காரியத்தை பாருங்க. கொஞ்சம் வாசிப்போமே. வாசிங்கம்மா, 20ல இருந்து வாசிங்க. என் குமாரத்திகளை பார்த்து அடுத்த வருஷம் வாசிங்கம்மா. 21 22 வாசிங்க. அவன் ஒரு குமாரனை பெற்றான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சேம் என்று பெயரிட்டான். கெர்சேம்னா பரதேசி. நம் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பேர் என்னது? அல்லேலூயா. உண்மை உள்ளவனுக்கு தெரியும், இங்க இருந்து நான் எதையும் பேர்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு போக முடியாது. நான் வாழுற வாழ்க்கை அப்படிதான். இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக வாழும். ஏன்னா நன்மை செய்கின்றவராய் சுற்றி திரிந்தார் இயேசுவானவர். அல்லேலூயா. யாருக்கும் தீங்கு செய்யல, யாருக்கும் விரோதமா எழும்பல, யாருக்கும் கசப்பு கொள்ள வைக்கல. தன்னால் முடிந்த வரைக்கும் நன்மை செய்தார். தேவனை காண்பித்து கொடுத்தார். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. முதல் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாரு? கொசேம் என்று பேர் வச்சார். சில காலங்கள் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்து போனார். இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தின் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் இறங்கிறது. இப்போ மோசே இறங்கி வரல, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இப்பயும் மோசே நினைக்கல, ஆண்டவர் தான் நினைக்கிறார். ஆனா இப்ப மோசே பத்தி ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சேன். ஆண்டவர் நினைக்கிற நினைவுகளை குறித்து வருகின்ற வாரத்துல பார்ப்போம். மோசே 40 வயசு இருக்கும் போது எங்க ஓடியாரு? மீதிய தேசத்துக்கு ஓடியாரு இல்லையா? இப்போ மோசே எத்தனை புத்தகத்தை எழுதினார் சொல்லிட்டு சொல்ல போறது? 5 ஆகமோ, என்னென்னது? ஆதியாகமோ,
உபாகமம் இல்லைங்களா? ஆனா மோசே இன்னொரு புத்தகமும் எழுதினார், யோபு. எப்படி சொல்றீங்க நீங்க யோபு எழுதினாருன்ட்டு? யோபு அப்பா மோசேக்கு ஃப்ரெண்டா? இல்ல புரியல, சொல்லுங்க. ஆபிரகாம் நாட்கள்ல யார் வாழ்ந்தாரு? யோபு வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு சரித்திர புருஷர்கள் சொல்ல முடியல. ஏன்னா ஆபிரகாம் முன்னாடி நாட்கள்ல கூட வாழ்ந்தாருன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா யோபு வாழ்ந்த காலகட்டம் பிசி, கிட்டத்தட்ட என்ன பிசினா என்னன்னு சொல்லுவாங்கப்பா, பிஃபோர் கிறிஸ்ட். அதாவது இயேசு கிறிஸ்து பிறகுறதுக்கு முன்னாடி 1440 வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு சரித்திர ஏடுகள் சொல்லுகின்றது. சரிங்களா? அப்போ யோபுவை மோசே பார்த்ததில்லை, யோபு நாட்கள்ல மோசே இருந்ததில்லை. அப்போ மோசே இந்த புத்தகத்தை எழுதினார்னா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த 5 ஆகமத்தை பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் தொடக்க நூல், உலகம் எப்படி உருவாச்சு, எந்த காரியம், யாத்திராகமம் பயணத்தை குறித்து பேசப்படுது. இந்த எல்லா இடத்துலயும் மோசேவுடைய அடையாளங்கள் என்ன பண்ணிருப்பாரு, பதிவிட்டு இருப்பாரு இல்லைங்களா? இப்போ ரெண்டாவது ஒரு காரியம் கேட்போம். இப்போ இந்த யோபு புத்தகத்தை மோசே ஆதி ஆகமத்துக்கு முன்னாடி எழுதினாரா, ஆதி ஆகமத்துக்கு பின்னாடி எழுதினாரா? எப்படி முன்னாடி எழுதினாரா? எப்படி சொல்றீங்க முன்னாடி எழுதினாரு? புரியல. இல்ல அதை பத்தி நான் யோபுல போடவே இல்லையே. எங்க இருக்கு? அதெல்லாம் ஓகே ரைட், பிகமோத்துல இருக்கு. ஆனா ஆரம்பத்தை குறிச்சுதானே ஒரு கேள்விகளும் அங்க போடப்படலையே யோபு புத்தகத்துல. ஆதியத்துல தேவன் எப்படி பண்ணாருன்னு போடப்பட்டிருக்கா? தேவன் இதை உருவாக்குனாரு, மனுஷனை உருவாக்குனாரு, மனுஷனை உருவாக்குனாரு, ஏதாவது ஒரு காரியம் யோபு இங்க கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? நீங்க யோபு வாசிச்சு பாருங்க. ஊட்ஸ் தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகுகின்றமாகிய யோபு என்ற மனுஷன் இருந்தான்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கணும். அது யோபு புத்தகத்தை முதல் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஊட்ஸ் தேசத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன தேசம்? ஊட்ஸ் தேசம். இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து விலகுகிற மனுஷனமாகிய யோபு எனும் பேர் கொண்ட மனுஷன். வாசிங்கப்பா. ஒரு மனுஷன் இருந்தான், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகுகிறோமா இருந்தார். இந்த மனுஷன் எப்படிப்பட்டனா? இது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை புத்தகம், யோபு புத்தகம். இதுல 5 புத்தகம் மாதிரி என்ன இல்ல, ஆரம்பம் இல்ல, முடிவில்ல, பயணம் இல்ல, தேவனுடைய அரவணைப்பு இல்ல, தேவன் பார்த்து கொண்டது எந்த காரியத்தையும் என்ன பண்ணல மோசே அங்க காண்பிக்கவே இல்லை. இப்போ சாதாரணமா ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க என்ன பண்ணுவீங்க, உங்க அடையாளத்தை பதிவிடுவீங்க இல்லைங்களா? மோசே யோபு புத்தகத்தை எழுதினார் என்ற அடையாளத்தை எங்கன்னா குறிப்பிடப்பட்டிருந்ததா? எங்கன்னா குறிப்பிட்டு இருந்தாரா? அப்புறம் எப்படி நீங்க மோசே தான் எழுதினான்னு சொல்றீங்க? சரி, இன்னொரு வசனத்தையும் நான் சொல்றேன். நான் சொல்ற ஒரு காரியம் உண்டு. இத எசேக்கியேல் எழுதினார்னு சிலர் சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க எசேக்கியேல் எழுதியிருக்கலாம். எப்படி எசேக்கியேல் எழுதினார்? 14வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது. 14 வாசிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யாரு? அப்ப யோபு குறித்து யாரு பேசுறது? எசேக்கியேல் பேசுற. அப்ப எசேக்கியேலும் எழுதுறதுக்கான இருந்திருக்கலாம். ஆனா நீங்களே என்ன சொல்றீங்க? யோபு தான் எழுதினார். அதான் எப்படி எழுதினார்? மோசே தான் எழுதினார். யோபு எழுதினார்னு சொல்லப்படுது. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் யோபு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மோசே என்ன பண்ணாரு, தான் அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை காட்டாத ஒரு விஷயத்த என்ன பண்ணாரு, யாத்திராமத்துல காட்டினார் இல்லைங்களா? எதுக்காக பயந்து ஓடினாரா? பார்வோனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு பயந்து ஓடுகிறாரு. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கையில அப்படி சொல்ல, ஜனங்க இதை பேசினாங்க அதனால ஓட்டாங்கன்னு சின்னதா முடிச்சு இந்த காரியத்தை அவர் விலாவரியா சொல்லியிருந்தார். மோசே அப்ப டீட்டெயிலா எழுதுவாரு, எந்த காரியத்தையும் என்ன பண்ண மாட்டார், சுருக்கமா எழுத மாட்டாரு. அப்போ மோசே என்ன பண்ணிருக்கேன், இங்க நான் தான் எழுதுனேன்னு ஒரு அடையாளத்தை விட்டு போயிருக்கணும் இல்லையா? உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? அப்ப 5 புத்தகத்தை எழுதுகிறேன்னா 5 புத்தகத்துல டீட்டெயில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மோசே ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாரு. என்ன செஞ்சிருப்பாரு? இப்ப இவர்தான் எழுதினாட்டு என்ன ப்ரூஃப் வச்சு கண்டுபிடிக்கலாம்? நீங்க சொல்லுங்க.
இல்ல கரெக்ட் தான், டீட்டெயிலா எழுதிக்கிறாரு. அங்க தன்னுடைய அடையாளத்தை விட்டு போயிருந்தா இல்லைங்களா? கையெழுத்தா? ஈப்ரூல யார் எழுதினாலும் ஒரே மாதிரி தான் எழுத முடியும். நீங்க யார் எழுதினாலும் சரி எல்லார் கையத்தும் ஒன்னாதான் இருக்கும். கையத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளவு பெரிய அறிவாளி வாங்குவாங்க. அந்த காலத்துல நல்லா புரிஞ்சுக்க, தோல்ல எழுதினாங்க, தோல் சுருள்ல எழுதினாங்க. அப்படின்னும் போது இவர் தான் எழுதான்ட்டு மோசைக்கு அப்புறம் யார் சொல்லியிருக்கணும்? ஆரன் சொல்லியிருக்கணுமா? சரி, ஆரன் சொல்லியிருக்கணும், ஜோசுவா சொல்லியிருக்கலாம். இவங்கெல்லாம் அடையாளப்படுத்திருக்கல. யோபு புத்தகத்தை மோசை தான் எழுதுனாரு. ஏன் இவங்க யாருமே அடையாளப்படுத்தல? அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறாங்க. வேதத்தை ஓரலா வாசிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஒரே வார்த்தை ஆதியாகமம் தொடங்கி கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுங்க, ஒரே வார்த்தை 48 முறை வரும். ஒரு வார்த்தையை அடிக்கடி பேசப்பட்டிருக்கும் ஒரே வார்த்தையை வேதத்துல. இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் மோசே இதை எழுதினார் என்ற ஒரு காரியத்தை வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. மோசே தான் எழுதி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 48 முறை அந்த வார்த்தையை வேதத்துல பயன்படுத்திருக்காங்க பழைய ஏற்பாட்டிலேயே. என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். யோபு புத்தகத்துல எங்கன்னா போட்டுக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறாருன்ட்டு. அப்ப என்ன வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க? சரி, என்ன வார்த்தை? எல் ஷடாய் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட வேதத்துல பழைய ஏற்பாடுல 48 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல 31 முறை யோபு புத்தகத்துல மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. 5 முறை ஆதியாகமத்திலும், 1 முறை யாத்திராகமத்திலும், 2 முறை என்னாகமத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை ஆதியாகமத்துல வாசிச்சு பாருங்க. ஆமா, 17:1. சர்வ வல்லமை உள்ள தேவன்னா இப்ரு பைபிள்ல எல் ஷடாய் என்று அர்த்தம். அவர் தன்னை அப்படிதான் காட்டி கொள்கிறார். எல் ஷடாய்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த எல் ஷடாய் என்ற வார்த்தை மொத்தம் எத்தனை முறை யோபு புத்தகத்துல மட்டும் வந்திருக்குது? சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் எத்தனை முறை வந்திருக்குது? 31 முறை வந்திருக்கிறது. இதே காரியத்தை ஆதியாகமத்துல யார் எழுதினது? மோசே எழுதினாரு. இதுதான் அடையாளப்படுத்தினது. அங்க யோபு புத்தகத்தை மோசே தான் எழுதி இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்தினவர் மோசே தான். மோசேக்கு நல்லா தெரியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன்னா ஆபிரகாமை குறித்து நீயே நான் தெரிஞ்சுக்கினாலும் அதுக்கு எழுத்தாணியாய் பயன்படுத்தப்பட்டவர் மோசே தான். அவர் விசுவாசித்தவர் என்பதை நாமும் விசுவாசிக்க வேண்டுமானால் அந்த விசுவாசத்தை எழுதி வைத்தவரும் மோசே தான். ஹல்லேலூயா. அப்படி உன்னை என்னை விசுவாசிக்க வைத்தவர் சில அடையாளங்களை விட்டு சென்றார். அதுதான் அந்த 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்படுற சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய். நீங்க போய் யோபுல 31 முறை இருக்குது, வீட்டுல போய் தேடி பாருங்க. அதே மாதிரி ஆதியாகமத்துல 5 முறை போடப்பட்டிருக்காங்க. அதே நீங்க முதல் காரியத்தை நான் காண்பித்து கொடுத்துறேன். 17:1 இருக்குதுன்ட்டு. மீதி எத்தனை முறை தெரிகிறாங்கன்னு அதை நீங்க வீட்டுல போய் பாருங்க. யாத்திராகமத்துல 6வது அதிகாரத்துல, அதே மாதிரி என்னாகமத்துல 24வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. தெரியும். 48 முறையை கண்டுபிடிச்சு அடுத்த வாரம் கொண்டு வாங்க. எல் ஷடாய் என்ற வார்த்தை சர்வ வல்லமை உள்ள தேவன். தமிழ்ல வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், ஈப்ரூல வந்து எல் ஷடாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இதை வைத்து தான் மோசே இந்த புத்தகத்தை எழுதி இருப்பார் என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனால்தான் இன்னைக்கு யோபுவின் சரித்திரத்தை குறித்து நீங்களும் நானும் பேசினேன். சரி, இது எந்த காலகட்டத்திலே எழுதி இருப்பார்? எந்த காலகட்டத்தில் எழுதியிருப்பார்? இது ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்துக்கு முன்னாடி எழுதினாரா, அப்புறம் எழுதினாரா? ஆதியாகமத்துக்கு பின்னாடி எழுதினாரா? அப்போ என்ன பண்ணிருக்கணும்? அங்க எழுதின எல்லா காரியத்திலும் ஏதாவது ஒரு இன்டேக்கை கொடுத்துருக்கணும். ஆதியாகமத்துல பயணத்தை பற்றி பேசியிருக்கணும், தேவன் சந்திப்பை பற்றி பேசியிருக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை பேசியிருக்கணும். ஆனா இல்ல. ஆதியாகமத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம். எப்போ எழுதினார் தெரியுங்களா?
மாமா வீட்டுல இருக்கும் போது நோவா போய் பார்த்து வந்துக்கிறாப்புல இல்ல, அவர் மாமா வீட்டுல இருந்தான்னு சொல்லிட்டு வேதத்துல போடப்படவே இல்லை. ஆசாரிய வீட்டுல இருந்தால்தான் போடப்பட்டிருக்கு. நம்மள என்ன பண்ணிட்டோம், அடிப்படையில நம்ம கொஞ்சம் தகராறுதான். ஏன்னா நமக்கு என்ன தெரியாது, ஆவும் தெரியாது ஊவும் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏன்னா நம்ம பார்க்கிறோம், யாரதான் பார்த்துக்கிறோம், எந்த மாமா வீடுன்னு தெரியல. அந்த மாமா மோசேயை நம்பினாரு, மோசேக்கு பொண்ணு கொடுத்தாரு. இப்ப இருக்கிற எந்த மாமாவும் என்ன பண்றது இல்ல. அது வேதத்துல அழகா போடப்பட்டிருக்கும், மீதியான் தேசத்தில் உள்ள ஆசாரியன் வீட்டிலே. இனி என்ன சொல்லக்கூடாது, மாமா வீட்டுல இருந்தாருன்னா நீங்க போய் பார்த்துட்டு வந்துருக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. வேதத்துக்கு புறம்பான எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அங்க அழகா அவன் ஓடுனா 40 வருஷம் யார் வீட்டுல இருந்தான், ஆசாரிய வீட்டுல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது. எந்த ஆசாரிய? அவன் தேவனுக்கு ஆசாரியம் இல்லை. அவன் அந்த காரியத்தை பண்ணும்போது ஒருவேளை அங்க நடந்த பழக்க வழக்கங்கள் சம்பாஷணைகள்ல நான் ஒரு யூதன் என்பதை யார் சொல்லியிருக்கணும், எபிரேயன் என்பதை யார் சொல்லியிருக்கணும், மோசே சொல்லியிருக்கணும். அப்போ தேவன் யார் என்று அவர்கள் கேட்டபொழுது ஒருவேளை தேவனை குறிச்சு நிறைய தெரிஞ்சிருக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பான். அவன் தனியா ஆடு மேய்க்கும் போது தாவீதை போல என்ன பண்ணிருக்கலாம், தேவனை குறிச்சு நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் யோபுவை குறித்து என்ன பண்ணிருக்கலாம், தெரிந்து கொள்ளத்தக்கதாக சில மனிதர்களை அவனுக்கு அனுப்பி கொடுத்திருக்கலாம். அந்த காரியத்தை அவன் எழுதி வைத்ததுனால்தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. ஏன்னா அவன் விசுவாசத்துல வளரலன்னா யோபுவை காட்டிலும் ஒருத்தரையும் முன்குறிச்சு காட்ட முடியாது. வேற யாரு காட்டினா விசுவாசத்துல வந்திருக்கலாம். ஏன்னா ஆபிரகாமை குறிச்சு அவர் தான் எழுதுறாரு, ஆண்டவர் சொல்லிதான் ஆபிரகாமை குறிச்சு எழுதுறாரு. அப்ப அவருக்கு ஒரு மாடல் வேணும்னா யாரு தேவைங்க, யோபு தேவை. ஏன்னா யோபு உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தான் என்ற அந்த வார்த்தை மோசேயின் இருதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்கணும். அவர் பதிந்தபடியினால்தான் என்ன பண்றாரு, நான் எங்க இருந்தாலும் சரி என் தேவனுக்கு பிரியமா இருப்பேன். உன் இருதயத்தின் இயக்கம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் பார்த்துனே இருப்பாரு. அவர் நினைவோடு கூட அவரோடு கூட நீ இருக்க கூடுமானால் சிலவெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, சண்டே ஒரு நாள் வந்தாதான் தேவனோடு கூட இருப்பான், மொத்த நாளும் தேவனோடு கூட என்ன பண்ண மாட்டான், இருக்கவே மாட்டான். மோசே எந்த நேரத்துல தேவனோடு கூட டிராவல் பண்ணாரு. அதனால்தான் தேவன் ஒரு நாள் தரிசனமாகும் போது சொன்னாரு என்னன்ட்டு வாசிப்போமே. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மறந்து இஸ்ரவேல் மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தினால் தவிக்கின்ற முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதிகள் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி தேவன் அவர்களை நினைத்தருளினார். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி, அவன் எங்க ஓட்டினாலும் எங்க வந்து நின்றுவா, நீ எங்க ஓடினாலும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியல, நம்மளாம் நினைக்கிறோம் டேலண்ட்ல அங்க ஓடிலாம் இங்க ஓடிலாம். டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், எல்லாம் கிருபை. கர்த்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டேலண்ட் மண்ணோட மண்ணா போகும். பார்க்கறதுக்கு மனுஷன் இருக்க மாட்டான், நினைக்கிறதுக்கு இருதயம் இருக்காது, எல்லா மனுஷனும் யோசிக்க கூட மாட்டான். பக்கத்துல கை கூட்டி சொல்லு, டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்களுக்கு அது தெரியல, அதனாலதான் நான் பண்றோம் டேலண்ட் டேலண்ட் டேலண்ட்ன்றோம். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை வைத்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்துட்டான். இப்ப ஓரைப்புல வந்த போது அவன் தேவ நினைவோடு கூட இருந்தபடினால்தான் தேவன் அவனுக்கு எப்படி வெளிப்படுகின்றார், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியிலே
நடுவில் இருந்து என்னது உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமாகி, அப்பொழுது அவன் உற்று பார்க்கிறான், முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்ததை பார்க்கிறான். பெரிய தரிசனம். அல்லேலூயா. பெரிய தரிசனத்தை பார்க்கிறான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. கிட்ட சேர்றான். அல்லேலூயா. தரிசனத்தை பார்க்கறது முக்கியம் இல்ல. நிறைய பேர் தரிசனத்தை பார்ப்பான். நைட்டு தூங்கும் போது பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும், தூதர்கள் வருவதும் போவதும் எடுத்துக்கொள்ளப்படுவதுமா எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம கீழே பார்த்துட்டு இருப்போம். பறக்கிற கை கொடுத்துக்கிறது பார்த்துக்கிறியா? கீழே பார்த்து நீ பார்த்துக்கிறனா நீ இன்னும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக ஆயத்தமாகலன்னு அர்த்தம். அங்க ஒருவேளை உங்களையே நீங்க பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, சந்தோஷம். நீங்க தரிசனம் பார்ப்பீங்க இல்லைன்னு சொல்லுங்க. தேவனும் தரிசனம் பார்ப்பான். ஆனா அவன் பார்வைக்கு தேவன் தெரிவார். நம்முடைய பார்வைக்கு எதிராக தூதர்லாம் தெரியாங்க. சிலருக்கு அப்பா தெரிவாங்க, சிலருக்கு அம்மா தெரிவாங்க, சிலருக்கு ஆயாலாம் தெரிவாங்க. நைட்டு என் ஃப்ரெண்டு வந்தான், ஃப்ரெண்டி வந்தா வட்டம் வட்டம். அல்லேலூயா. யார் வந்தா நல்லா புரிஞ்சுங்க. அவன் கண்ட தரிசனம் அவன் வாழ்க்கையை மாற்றினது. ஆடு வைத்துக் கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லடா. நீ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கடந்து வரணும். என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அவன் இப்போ என்னத்துக்காக எப்படியாவது நம்ம பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகிட்டு ஓடுறான் மணி கணக்கா. அதை வாங்கினோம், இதை வாங்கினோம், கப்பலை வாங்கினோம், கப்பலுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைப்பீங்க? பகல கையில் சொல்லு கடங்கார பாதிகளை. கப்பல் வச்சிருந்த பவுல் என்ன தெரியுமா? அப்பாவுக்கு அநேக கப்பல்கள் இருந்ததுன்னு வேறு சொல்லுது. அப்படியேப்பட்டவரு நஷ்டம் என்று எண்ணி விட்டு கடந்து வந்து விட்டேன், குப்பையா யோசிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மால் கப்பல் வாங்கறதுக்கு ஓடுறாரு. இப்போ உன் தரிசனம் தேவன் அண்டையிலே உன்னை கிட்டி சேர்க்க வேண்டும். அதற்குதான் தேவன் தரிசனத்தை கொடுக்கிறாரு. தரிசனத்தை கண்டு கண்டு நீ பின்னாடி போனா உனக்கு தரிசனம் கொடுத்ததற்கான அர்த்தம் இல்லை. தேவன் அண்டையிலே நீ சேரக்கூடாதபடிக்கு இருக்கின்றபடியாலே அந்த தரிசனமும் உன்னை விட்டு கடந்து செல்லும். வேதம் சொல்கிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியாய் இருந்த தன் மாமன் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டிக்கொண்டு தேவ பர்வதமாகிய ஓரேப் முட்டம் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர். இங்க யார் தான் வந்திருக்கணும்? யார் வந்திருக்கணும்? சிலர் சொல்றாங்க மீகாவில் வந்திருப்பாருன்ட்டு. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்ல வந்த மெசேஜை தவிர வேற எதையும் பேச மாட்டாரு. ஆனா இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. வந்தவர் யார் என்று கொஞ்சம் உங்களுக்கு தெரியப்படுத்தத்தக்கதாக தான். வந்தவர் கேப்ரியல் இல்ல, மீகாவேலும் இல்ல, தேவனுடைய தூதன் வந்தார். அவர் யாராக வந்தார்? தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஒருவர் வந்திருக்கிறார். உனக்கு தரிசனத்தை கொடுத்தவர் உன்னை கிட்டே அழைக்கத்தக்கதாக வந்திருக்கிறார். அழைக்கும் போது உனக்கு பரிசுத்தத்தை நடத்தத்தக்கதாக வருவாரானால் யாராக இருக்க முடியும்? யார்தான்? கர்த்தருடைய தூதனானவர். யார்தான்? கர்த்தருடைய தூதனாதான் இயேசுவானவர் கடந்து வந்தார். உன் மோசேயை முச்சடியிலே சந்தித்தவரும் அந்த இயேசுவானவரே. உன்னை பரிசுத்தப்படுத்த நினைக்கின்றவரும் அவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகின்றவரும் அவரே. உனக்கு தரிசனங்களை குறித்து உன் தரிசனத்தை காண்பித்து தரிசனத்தை நிறைவேற்றுகின்றவரும் அவரே. நடக்கின்ற காரியத்தை கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியிலே நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. உத்து பார்க்கறான். ஸ்தேவான் பார்த்தது போல பார்க்கறான். மகிமையின் ராஜா நிற்கிறாரு. தரிசனத்தை கொடுத்தவர் நிற்கிறாரு. நிறைவேற்ற போகின்றவர் நிற்கிறாரு. சத்தத்தை கேட்டு இறங்கி வந்தவர் நிற்கிறாரு. ஏன்னா மீகாவில் வந்திருக்க முடியாது. மீகாவலுக்கு எந்த சத்தம் கேட்காது. இங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்லாம அவர் இறங்கி வரமாட்டாரு. கேப்ரியலால வர முடியாது.
ஏன்னா அவங்களாம் ஆண்டவர் சொன்னதான் வருவாங்க. சத்தத்தை கேட்டு இறங்கி வரக்கூடியவர் ஒருவரே. மனாந்தரத்தின் ஆகாருடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து ஹல்லேலூயா. ஆகார் வாழ்க்கையை மட்டுமல்ல, யாருடைய இஸ்மவேலுடைய வாழ்க்கையை மாற்றினவர் வேறொருவரே. அவரே கடந்து வந்திருக்கிறார். இங்கே கர்த்தருடைய தூதனான முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமாகி அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து இருந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருவதை கர்த்தர் கண்டு முட்செடி நடுவில் இருந்து, யாரு இப்போ தூதன் என்று சொல்லவில்லை, தேவன் என்று அவரை வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு தரிசனத்தை கொடுப்பவர் தேவனே. அந்த தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக இறங்கி வந்தவரும் அவரே. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே. 2 முறை யார்தான் கூப்பிடுவாங்க? நல்ல கொஞ்சம் தூதன் அல்ல, தேவனே அழைக்கக்கூடியவர். ஏன்னா மோசேக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமை 2 முறை அழைத்தவர் தேவனே. அதனால்தான் ஆதியாகமத்தில் எழுத சொல்லி அழகா எழுதி வச்சார் மோசே. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தவர் தேவன் என்பதை அடையாளப்படுத்துகிறார். இந்த உண்மை சம்பவத்தை புரிஞ்சுக்கொண்டு மோசேயை அங்கே தேவன் அழகா கூப்பிடுறாரு. மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் உடனே அவனுக்கு தெரியும் யார் கூப்பிடாம. முட்செடியின் மத்தியிலிருந்து கூப்பிடக்கூடிய சத்தம் என் இருதயத்தை நொறுக்கி விடுவது மட்டுமல்ல, ஆதியின் அன்புக்குள்ளாக என்னை அழைக்கிறது. பாக்கியமான சேவையினே பாதம் பணிந்து செய்திடுவேன். பாக்கியமான சேவையினே பாதம் பணிந்து செய்திடுவேன். காயம் முடியும் தேவனுடைய சத்தம் கேட்கிறது. அப்பொழுது அவர் இங்கே கெட்டி சேராயாக. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கழுத்த மணி காரியத்தும் காட்டணும். இதுதான் முடிவு. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுக்க கெட்டி சேர்ந்தனா ஒரு காரியம் செய்யணும். கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடும். பரிசுத்தத்துக்குள்ள கடந்து வர வேண்டுமானால் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கழட்டி போடணும்.
அது உனக்கு துணை நினைக்காத. பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டு பிறகு தேவன் ஒன்று நடத்த ஆரம்பிச்சிருவாரு. எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்துக்குள்ள நீ கடந்து வா. நடத்துதல் தேவனுடையதா இருக்கும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அற்புதத்தை காண்கின்ற நீ அற்புதத்தை அனுபவிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, மோசே அற்புதத்தை கண்டு கிட்ட வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ அற்புதத்தை கண்டு பரிசுத்தத்துக்கு உள்ள வரையோ இனி அற்புதத்தை நீ அனுபவிப்பார். அற்புதத்தை அனுபவிக்கணும்னா, என் வாழ்க்கையில அற்புதம் வேணும்னா ஒரு காரியம் செய்யணும். தேவனுக்கு தெரிய இல்லாத காரியத்தை ஆண்டவர் மரியாதை தான் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கு என்ன செய்ய. நீ உள்ள வரையான ஆண்டவர் பாப்பாரு. அப்பதான் அவர் வேலை வந்தது. எல்லாமே ஒப்பு கொடுக்க பாருங்க. அந்த பரிசாற்றுகின்ற தேவன் இருக்கிறார். பரிசுத்தத்தின் சத்தம் கேட்கிறது. உனக்குள்ளே அக்கினி ஜுவாலை எரிய வேண்டும். அது உன்னை பற்றி பிடிக்கத்தக்கதாக கர்த்தருக்கு நேரான தாழ்த்து ஒரு அபிஷேகம் உன்னை தொட போகிறது. அது அன்று மோசே முச்செடியிலே கண்ட அபிஷேகம். அது தேவனுடைய தூதன் போல உன்னிடத்திலே கடந்து வந்திருக்கிற அபிஷேகம். அது கர்த்தரை விளக்க காண்பிக்கிற அபிஷேகம். அது தேவ சத்தத்தை கேட்க செய்கிற அபிஷேகம். அபிஷேகம் பார்த்தது போல அபிஷேகம் ஆண்டவர் கடந்து செல்ல பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக என்னை தடை பண்ணுகிற காரியத்தை இயேசுவின் நாமத்தினால நான் கலட்டி எழுகிறேன்.